பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை நேரத்திலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து MMJ மூலமாக தேவனை துதிக்கும்படியாக உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பிகாஸ் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்ம நொந்து போய், ஐயோ இது நடக்குமா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் வருமா அப்படிலாம் சொல்லி ஒரு வேளை ராத்திரி முழுவதும் நீங்கள் கவலையோடு காணப்படலாம். இல்லது என் தேவன் எனக்கு இன்றைக்குரிய ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த காலை நேரத்தில் உட்கார்ந்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம் தேவன் நம்மை காண்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர் என்பதை அறிந்திருந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது தேவனை அப்படி ஒவ்வொரு நம்ம சொல்லுவாங்களே இஞ்சி இஞ்சியாக அளந்துருக்கோம், அது மாதிரி இஞ்சி இஞ்சியாக அவன் என்ன செய்கிறான், ருசித்தபடியால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் தேவனை நோக்கி அபயமிடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவை என்றால், அல்லது என்னுடைய கஷ்டம் என்றால், அல்லது ஒரு நிந்தனை என்றால், அவமானம் என்றால், அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியம் என்றால் யாரை நோக்கி நான் அபயமிடுகிறேன்? என்னை உருவாக்கிய தேவனோடா அல்லது உலகத்து மனுஷர்களோடையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்து மனுஷன்ட்ட சொன்னோன்னா அவங்க என்ன தெரியுமா, அப்போ நல்லா கேட்பாங்க. கேட்டுட்டு அப்புறம் போய் நம்மை குறித்து 1க்கு 10 பேசுவாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கிட்டதாக இருக்கலாம், பேசுவாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம என்ன சொன்னாலும் அவர்கிட்ட எதையும் சொல்லலாம், எதையும் நம்ம முறையிடலாம். அவர் கேட்டு ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய விதத்தில் நடத்தி நம்மை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அப்படி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மை மறந்து போகிற தேவனே அல்ல. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அவருடைய முகம் எப்போவுமே நம்மை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகவே கூடாது. சரியா? அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அநேக நேரங்களில் அவர் சொல்லதை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 82ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் எப்படியா சொல்கிறது, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பியுங்கள். பாருங்கள், நம்ம பலவீனமாகவும் அந்த எளிமையாக இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு திடகாத்திரம், அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கிறவங்க அநேக துன்பப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பியும். நம்ம இது 2 விதமாக பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கணும், ஃபிசிக்கலாகவும் பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவரை அறிந்தும் அறியாததை போல இருக்கிற ஜனங்கள், அவங்க பலவீனப்பட்டு போய் ஆவில் எளிமைப்பட்டு போய் முடியாமல் இருக்கிறவங்க, எழும்பி வர முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்காக நம்ம கை கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்களோடு கூட நின்று அமேன் தாங்கி தெய்வ ராஜ்யத்துக்கு அவங்களை ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்களித்து போயிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நாம் காட்ட வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, தாழ்ந்து இருக்க தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த விதத்துலையும் எனக்கு இருக்க தெரியும்.
ஆனால் நான் ஆண்டவருக்காக நான் ஓடுறேன், அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக நான் கடைசி வரைக்கும் ஓடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ லாங்கானதில் நான் விட்டுட்டு ஓடுறேன்னு சொல்கிறாரு. அவர் பாதத்தில் அவர் சொல்லப்போனால் நான் கப்ரியல்கிட்ட படித்தவன், அவருடைய பாதத்தில் இருந்தவன் அப்படிலாம் சொல்கிறேன். எப்ரேயன் அந்த நிறைய காரியத்தை சொல்லி தன்னை குறித்து நிறைய காரியங்களை சொல்கிறார். பட் இது எல்லாம் அற்பமும் குப்பையும் நான் நஷ்டம் என்று எண்ணி விடுகிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பெருமையாக, எதெல்லாம் நம்முடைய படிப்பாக, நம்ம பணமாக, எதெல்லாம் பெருமையாக நமக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு எளிமையாக இருக்கிறவங்கள, திக்கற்றவங்கள, சிறுமைப்பட்டவங்கள நம்ம ஒரு நாள் மேனிப்புலேட் பண்ண அவங்கள வேண்டாத்தனம் பண்ணாதபடி அவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு அத்துமாதாயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். டிவி மூலமாக அந்த காரியத்தை தேவன் செய்து வருகிறார். கர்த்தர் உங்களை ஒருவரோடும் கூட பேசுவாராக. உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த 84ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவரலினேன், மேரிபாவின் தனியிடத்துடைய சோதித்து அறிந்தேன். நம்ம பாருங்கள், எப்பெல்லாம் நெருக்கப்பட்டோம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த இடி முழக்கத்தின் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நமக்கு அவர் கிருபை கொடுக்க தேவனாக இருக்கிறார். அப்படி கிருபை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் அதிகாலை தேடுவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாலை நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவருடைய கரத்தில் வைப்போம். நாள் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அப்படியே கண்களை மூடி நம்முடைய உதவி வரும் கண்மலையாம் கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போமானால், நம் பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் சோர்ந்து விடாதபடி, நம் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்ன தாவீதை போல நம் பக்கமாய் சார்ந்து உதவி வரும் எனக்கு தாசை வரும் பருவங்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன தாவீது எவ்வளவாய் ஆண்டவர் ருசித்தார் என்பதை நான் ஒரு முறை நம்முடைய உள்ளத்தில், ஆழ்ந்த உள்ளத்தில் ஆராய்ந்து அதை உணர்ந்து
நாம் தெய்வ சமூகத்தில் நம்ம அறிக்கையிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, உங்களால் முடிந்தால் முழங்கால் போடுங்க, அல்லது உட்கார்ந்து அல்லது படுத்து, எப்படி உங்களுக்கு பலவீனப்பட்டவங்க ஒரு என்ன உட்கார முடியல, ஐயோ நான் படுக்கையில் இருக்கிறேன், நான் கவலையே படாதுங்க, நான் அதையும் என் தேவன் அறிந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, தேவனே என்னோடு கூட பேசுங்கப்பா, இங்கே பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டவரே, பலவீனனுக்கும் சிறுவைப்பட்டவனுக்கு எளியவனுக்கும் அவங்களை தப்பு வைக்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நானும் அநேக நேரங்களில் எளிமைப்பட்டு போனேன் ஆண்டவரே, ஆமீன், பலவீனப்பட்டு போனேன், சிறுமைப்படுத்தப்பட்டு போனேன் ஆண்டவரே. என்னையும் நீங்கள் கண் நோக்குங்கப்பா, என்னையும் தப்புவீங்கன்னு சொல்லுங்கள். அவர் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சிங்கத்துக்கும் தப்பு வைக்கிற தேவன், ஆமீன், அக்குனிக்கும் தப்பு வைக்கிற தேவன், நாமே செங்கடலுக்கும் தப்பு வைக்கிற தேவன், ஆமேன், யோர்தானுக்கும் தப்பு வைக்கிற தேவன், ஆமேன், எரிகோவுக்கும் தப்பு வைக்கிற தேவன். அவர் இப்பொழுது நம்முடைய தேவன். அன்னைக்கு அவங்களெல்லாம் தப்பு வைத்தவர் நம்மை தப்புவியாமல் இருப்பாரோ? அவர் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை பார்க்கவே மாட்டேன்ப்பா. என்னை பாடுகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் உம்மை நோக்கி அபயப்படுகிறேன். நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா. இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்படுங்க தகப்பனே என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவர் நம்மை விட்டு 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 ஓடுகிற தேவன் அல்ல. அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவள் ஒழித்து கொண்டார்கள், ஆனால் அவர் தேடி வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிற மகளே, நீ எங்கே இருக்கிற மகனே, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மை தேடி இந்த அதிகாலையில் உங்கள் வீட்டுக்குள்ளே தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இதை நீங்கள் லேட்டாக கேட்கும்போது ஆமீன், கத்தை தேடி வருவார். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களை ஓடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களை தேடி வந்த தேவன் ஆண்டவரே. விண்ணகம் விட்டு ஆமீன் மண்ணகம் வந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக தன்னையை தியாக பலியாய் கொடுத்தவர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் தன் தகப்பன் எந்த நோக்கத்தை, தேவன் பரமபிதா எந்த நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்து நீர் பரமேறி போனீங்கப்பா. இந்த காலை நேரத்திலும் நாங்கள் கூடி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவும் மாட்டீங்க ஆண்டவர், எங்களை விட்டு போகவும் மாட்டீங்க அப்பா. இன்று நீ ஜீவிக்கிற தேவனாய் எங்களோடு கிட்ட கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு வேளை நாங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லையே, சமாதானம் இல்லையே, நான் நிம்மதியை இழந்து விட்டேனே, ஐயா இந்த காரியங்கள் இப்படி ஆகும் என்று நான் நினைக்கலையே என்று சொல்லியெல்லாம் ஒரு வேளை நீங்கள் பரிதபித்து கொண்டிருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த ஒரு ஆகார் அவளுடைய அங்கலாய்ப்பை கண்ட தேவன் ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பத்தையும் கொண்டு அனுப்பி விட்டபோது அவன் நினைக்கல இது எனக்கு தீந்துரும், என் பிள்ளை அழும், எனக்கு வேதனை வரும்னு அவன் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு வேதனை என் வாழ்க்கையில் வரும்னு நீங்கள் நினைக்காம இருக்கலாம். ஆனால் முன்கூட்டியே அறிந்தவர், உன் தாயின் கருவிலே உன்னை அறிந்தவர், உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டவர், அவர் உன்னை முன்குறித்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும், வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது எல்லாம் தெரியும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். கைவிடுவாரோ? அழைத்தவர் உன்னை கைவிடுவாரோ? அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, வாழ்க்கையில் எதிரிடுகிற காரியங்களை குறித்து வேதனைப்படுகிறோம், வாழ்க்கையில் எதிரிடுகிற காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். இது என்ன வாய் முடிந்து விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் முதலையும் முடிவையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் இடையில உள்ளதான் பார்ப்போம், ஐயோ ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லி அநேக முறை உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் அந்த கொஸ்டினை கேட்காதபடி எல்லாம் அறிந்தவர் எனக்காக ஆமென் பரிதபியாமல் இருப்பாரோ, எனக்காக பரிதபியாமல் இருப்பாரோ? நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனப்பா. கல்வாரி சிலுவையில் தொங்கும் போதும் 2 கல்வர்கள் வலப்புறமும் இடப்புறமும் இருந்தபோது ஒருவன் தூஷித்து கொண்டே இருந்தான், இன்னொருவன்
பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர் சிலுவையிலே தொங்குகிறார் என்பது கூட உன்னால் உணர முடியலையான்னு சொல்லி கடந்தபோது என்னையும் நீ நினைத்தரலும் என்று சொன்னபோது இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஒரு பரதேசின் வாழ்க்கையை கட்டளையிட்டீரே அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் இது என்னவாய் முடியுமோ என்று சொல்லி ஒரு வேளை எங்கள் பிள்ளைகள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. பட் எல்லாத்துக்கும் பரிகாரி நீங்கள் தான்ப்பா, எல்லாத்துக்கும் பரிகாரி நீங்கள் தான்ப்பா. உங்களை நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உண்மை நம்பி வந்தேன், கைவிடப்படலேன்னு பக்தன் பாடினார் ஆண்டவரா. நாங்கள் நம்பி வந்தபோது கைவிடாத நேசராய் எங்களோடு கூட இருந்தீங்களப்பா. ஈசப்பா, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை, எங்கள் கைபலனோ எங்களுடைய சுயமோ இதை செய்ய முடியாது தகப்பனே. ஆனால் உங்களால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் பிரசன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட இடைபடுங்கப்பா. நீ தான் எங்கள் பலன் ஆண்டவரே, நீ தான் எங்கள் சுகம் ஆண்டவரே, நீ தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம், நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. பயன்படுத்தக்கூடாதபடி எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையை தடுக்கிறதோ அதை எங்களை விட்டு எடுத்து போடுங்க டேடி. உங்கள் பிரசன்னம் எங்களை தாங்கணுமே. சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எளியவனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிற இம்மானுவேலனே, நீர் உதவிக்காரம் நீட்டுங்கப்பா. நாங்கள் நினைக்கலாம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நான் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நீர் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை தகப்பனே. எல்லாம் இருந்தும் நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. அப்பா, எங்களை தப்புவிக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உலகத்து மனுஷன் தப்புவிச்சாலும் இன்னும் கொண்டு போய் எங்கேயோ ஒரு குழியில் போடுவாங்கப்பா. ஆனால் நீர் குழிகளையும் படுகுழிகளையும் மூடி போட்டு எங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தி மீட்டீரே. நாங்கள் விழாதபடி எங்கள் கால்களை திடப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. தள்ளாடுகிற முழங்கால்களையும் கால்களையும் கைகளையும் திடப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திகையாதே கலங்காதே என்று சொல்லி எங்களை தேற்றினவர் நீர் ஒருவர் மாத்திரம். எங்களை தேற்ற இன்னொருவர் இல்லையப்பா. நீர் ஒருவரே கடந்து வாங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தருவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீர் வாக்கு தத்தத்தில் மாறாதவர் ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை இதை இழந்தோம் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அதை கர்த்தரே நிரந்தரமாய் என் கர்த்தர் ஏற்றெடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரிகாரியை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீன் கோழி தன் குஞ்சுகளை சட்டையிலே மறைவிலை வைக்கிறது போல நீர் மறைவிலை வைத்திருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தன்னை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அதே ஆகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் எங்களையும் போஷிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர், எங்களையும் நீர் போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்தரப்பா, உண்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா ஆண்டவரே. ஹெவன் டிவி நினைத்து உங்கள் சமூகத்தில் வருகிறோம். டிவிக்கான எல்லா காரியங்களும் அநேக கோடிக்கணக்கான குடும்பங்கள் வீடுகளில் மத்தியில் இது புகுந்து போகும்போது கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்ல கர்த்தாவே, ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வர்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நேர்த்தியாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். தேவையை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹெவன்ஸ் கார்டை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை அப்பா. அப்பா எங்களை ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் பலவீன பாண்டங்கள் ஆண்டவரே, நாங்கள் பலவீன பாண்டங்கள் ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மண்டை வந்து யாரையும் நீங்கள் கைவிடவே இல்லைப்பா. தரிசன தேசத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தரிசன தேசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. நடக்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியே ஜெபிக்கிறேன். மகனை கத்தர் பொறுப்படுங்க. போகும்போதெல்லாம் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் அங்கே நடக்க வேண்டுமோ அதை கட்டி எழுப்பும்படியாக ஒப்பு கொட்டுக்கிறோம். கத்தாவே உங்கள் பிரச்சனை இறங்கட்டுமே ஆண்டவரே. ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கரத்தில் தருங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். 150க்கு மேலான ஆண்டவரே ஆமேன் உணவற்று ஆதரவற்ற பிள்ளைகளை ஆமேன் அவங்க ஃபீட் பண்ணும்போது கத்தரை உணவளிக்கும்போது கத்தரை இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை ஒன்றுமில்லையப்பா, எங்களை அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரோம். நேர்த்தியாய் அவர்கள் அனுப்பும்போது கத்தரை கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன்ஸ் கார்டன்ஸ் உங்கள் கரத்தில் தரோம். அதில் உங்கள் பிரச்சனைகள் அங்கணுமே ஆண்டவரே. இயேசுப்பாங்க என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ, என்னென்ன ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறதோ, எந்தெந்த ஊழியங்கள் தொடங்கணுமோ அத்தனையும் கத்த கூட இருந்து நடத்துவீரான்னு ஜெபிக்கிறோம். அப்பா கட்டுமான பணியில் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். கத்த கூட இருந்து நடத்துவீராக சுவாமி. உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு ஆலயங்களையும் ஆண்டவரே பார்க்கும்போது ஆண்டவரே கத்தருடைய கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தரவை எல்லாவற்றையும் கத்த செய்து முடிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அன்பு மகனே ஆண்டவரே உங்கள் கரத்தில் தர்றோம். குடும்பமாய் கத்தருக்கு பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும் போது கத்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல கத்த பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தக்கும் அமை கூட இதை நடத்துங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, மழையெல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. உங்கள் கிருபைகளை மறைத்து காத்துக்கொள்ளுங்க. மீதியான நேரமும் கத்த கூட இருக்கும்படியா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கத்தர் அதிசயங்களை காண செய்யும்படியா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் ஈசப்பா திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கத்தர்களோடு கூட இருப்பீராக. இந்த புது வருடத்தில் அவங்க இதயத்தின் நோக்கம் என்னெல்லாம் இருந்ததோ, விண்ணப்பங்கள் எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். கத்தாவே உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மனதார உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த புது வருடம் வீரர்களுக்கு கிருபையும் நன்மையும் நிறைந்த வருடமாக இருக்கட்டுமேனு ஜெபிக்கிறோம். தேவ சமாதான குடும்பங்களையும் தரப்பட்டுமேனு ஜெபிக்கிறோம். கத்தாவே இன்னும் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கத்திர திட்டத்தின்படி கத்தர் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் கத்த செய்வீர். உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். கத்த ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே கத்தாவே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா அவனுடைய பிரச்சனை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா எங்களால் ஒன்றும் கூடாது, மழையெல்லாம் கூடும் ஆண்டவரே. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீதியா நேரம் கத்த கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கத்தசே சகலபாலையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரு. நம்ம இவ்வளவா அதிகமாக நேசிக்கிறாரு பாருங்கள். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த சும்மா விடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா கவலையெல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட புறப்பட்டு செல்லுங்கள். இன்றைக்கி ஒருவேளை காலையில் நீங்கள் ஐயோ நான் அதிக தூரம் நான் புறப்பட்டு போகணும், அல்லது அதிக நேரம் நான் இன்றைக்கி தூரமாக போகணும், அல்லது ஹாஸ்பிட்டல் போகணும், அப்படி ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து கர்த்தாவே என்னுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களை கொண்டே உங்களுக்கான காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களோடு கூட இதை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதன் மூலம் நாமும் மட்டுமல்ல மற்றவர்களையும் தேவனை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. காட் பிளஸ் யூ ஆல். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.